ஐசா அங்க கொஞ்சம் பாரு, அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா. அன்பான பிச்செல்லாம் கேளு, நம்பிக்கையா சேரு இருக்குதுடா, காலம் பிறக்குதுடா. தனக்குன்னு வாழாத, நீ தரத்துல தாழாத. ஒருத்தது மாறானே, திருத்திட போறானே, கலு கலுமா தளபதி. தளபதி கச்சேரி அங்கனா மனக்கு கண்ணா வெறித்தனமா வைபா பலாமா. கண்ணபி கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா. பக்கல்ல பிச்சாய் பக்கல்ல பிச்சாய் பக்கல்ல பிச்சாய் பிச்சாரே, பக்கல்ல பிச்சாய் பக்கல்ல பிச்சாய் பக்கல்ல பிச்சாய் பிச்சாரே, பக்கல்ல பிச்சாய் பக்கல்ல பிச்சாய் பக்கல்ல பிச்சாய் பிச்சாரே, பக்கல்ல பிச்சாய் பக்கல்ல பிச்சாய் பக்கல்ல பிச்சாய் பிச்சாரே. Are you ready? Very கட்டும் சரவெட்டி வர கட்டும் நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொடை நடுங்கிட ஸ்டடி. ஸ்மைல் பண்ணி நீ பொறி இருபிடி நீ பகு புதுபடி பல தலைமுறை தளபதி பேர சொல்ல. தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரே காட்டே. தளபதிக்கு இந்த பாட்டே எங்க போல யாரு காட்டு. ஒரு மாபெரும் நாடு, அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு. மரம் மேல் ஒரு கூடு, அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு. ஆவோ டுகெதர் பையா பையா, ஜாதி பேதம் லோலே தையா. நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டில்லவோ செய்யா. ஒருத்தனு வாரானே, திருத்திட போறானே, தங்கமே தளபதி. கண்ணபி கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனக்கு கண்ணா வெறித்தனமா வைபா பலாமா. கண்ணபி கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா. தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே. தளபதிக்கு இந்த பாட்டே எங்க அண்ணன் போல யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன். தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே. தளபதிக்கு இந்த பாட்டே எங்க அண்ணன் போல யாரு காட்டே. வருஷம் மிச்சமில்ல ஜீப்பே வச்சாதில்ல, மனச மட்டும் தந்தேன் பிரைவா. பெருசா பில்டப் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சதில்ல, லவ்ஸா மட்டும் சொன்ன ஹைப்பா. இப்போ சலம்பல்ல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற ஹனியே. நானும் பழம்பல்ல இனிமே நோபங்காமா, களத்துல கெளிக்கிற தனியே. மட்டும் தந்த பிரைபா. பெருசா பில்டப் இல்ல, ஃப்ரெண்ட்ஸா நெஞ்சதில்ல, லவ்ஸா மட்டும் சொன்ன ஹைப்பா. இப்போ சலம்பல்ல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற ஹனியே. நானும் பழம்பல்ல இனிமே நான் மங்கம்மா, களத்துல கெளிக்கிற தனியே.
வேட்டையனல்லே अंदर कटल अंदर बंदर अंदर बंदर जूट करना अंदर सूट करना बंदर डोट करना इपड़ जोड़ अंदर सूट करना बंदर डोट करना इपड़ जोड़ अंदर सूट करना बंदर इपड़ जोड़ अडी 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 के बिटान मनले अम्मा सोना माना सिलायो अडी 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 की पुली क्या मनले वना निना माना सिलायो कम्मीकुள்ள என் வீடு கட்டருந்தா என் மோடு கிட்ட வந்தா நான் ரூட்டு யாரா நீ என் ஈடு உள்ள வந்தா நான் லீடு உச்ச கட்டம் என் சூட்டு செட்ட புச்ச என் மூடு சாவே என் சாப்பாடு வந்த இடம் என் காடு வந்த இடம் என் காடு வந்த இடம் என் காடு நீ தான் பலியாடு மாமே பயமில்ல கண்ணோடு ஒதுங்கி விளையாடு
பார்த்த புள்ள வாமாங்குது என்ன புடிச்ச புள்ள வேணாங்குது நம்ம அடிச்ச புள்ள வம்பு பண்ணுலந்தாரு பாடு வைப்பு தந்தாரு என்ன எண்ணி நொந்தாரு பேசாம போசாரு மஜா பண்ணு மிச்சாரு உள்ள வந்து மொச்சாரு கால் எடுத்து வச்சாரு என்னோட கொண்டாடு வந்த இடம் என் காடு வந்த இடம் என் காடு வந்த இடம் என் காடு நீ தான் பலியாடு பயமில்ல கண்ணோடு ஒதுங்கி விளையாடு எல்லா நாளும் சந்தோஷமா அனுபவிச்சா தப்பாமா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? ரோஸ் மலர். சரி, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் வந்திருக்கு. சரியா? எத்தனாவது பிறந்த நாள் உங்களோட? 60வது பிறந்த நாள். சரி, இந்த 60வது ஸ்பெஷல் பர்த்டேக்காக உங்களுக்காக யார்கிட்ட இருந்து கிஃப்ட்கள் வந்திருக்கலாம்? மகள், மருமகன், மகன். ஓகே. ஆனால் இது அனுப்பினது மயூரன். மயூரன். எதனால் அவங்கள எதிர்பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு கெஸ் பண்ணுறீங்க அவங்களா இருக்கலாம்னு சொல்லி? மயூரனாக தான் இருக்கும். ஓகே, ஆனால் அந்த நேமில் வரையில. சரியா? உங்களுக்காக ஃபர்ஸ்ட்டாக வந்த கிஃப்ட்டை பார்ப்போம். உங்களுக்காக விஷ் பண்ணி ஃப்ளவர் பொக்கே வந்திருக்கு. ஓகே, அதை வாங்கிக்கொள்ளுங்க. சரி, ஓகே. உங்களுக்காக அது மட்டும் இல்லை, இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்கு, எக்கச்சக்கமாக வந்திருக்கு. வேறு யார்கிட்ட வந்திருக்கலாம் அவரை தவிர்த்து? சாணு கொடுத்துருப்பா. சாணு யார் அவங்க உங்களுக்கு? மருமகள். அவங்க எங்கே இருக்காங்க? நோர்வேல இருக்காங்க. ஓகே, வேற? மகள் சிவாஜினி இருக்கிறா. ஓகே, அவங்க எங்கே இருக்காங்க? நோர்வே. ஓகே, வேற? மகன் சுரேந்திர நோர்வே தான். ஓகே. பவி கரண் பரிசில் இருக்கிறேன். ஓகே, வேற? அவ்வளோ பேரும் தான். சரி, இங்கேருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? இங்கே உதயா. ஓகே, வேற? சம்மந்தி. ஓகே, வேற? அவ்வா தான் இருக்கலாம். சரி, உங்களுக்காக கிஃப்ட்கள் வந்திருக்குது. ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரியா? ஓகே, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் உங்களுக்காக ஃபுட் பாஸ்கெட் வந்திருக்குது. ஓகே, அதையும் அப்படியே வாங்கிக்கொள்ளுங்க. சரி, ஓகே. உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்கள் இருக்குது, அடுத்தடுத்து அப்படியே பார்த்துருவோம். உங்களுக்காக ப்ரோட்டீன் பாஸ்கெட் வந்திருக்குது. சரி, ஓகே. இப்போ கூடுதலாக யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்? அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளில் க்ளூ இருக்கலாம், ஆனால் கூடுதலாக நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க? மருமகன் தான் எதிர்பார்க்குறீங்க. சரி, ஆனால் என்னதால் அவரை எதிர்பார்க்குறீங்க? எதை வச்சு கொண்டு சொல்கிறீங்க அவராக தான் ரெக்கமெண்ட்? மருமகன் மயூரன் தான் எனக்கு கூட இது. ஓகே, அதனால அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்கலாம். சரி, உங்களுக்காக வந்த அடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை பார்ப்போம். சரியா? ஓகே, உங்களுக்காக இதுக்குள்ள பாக்ஸுக்குள்ள ஒன்று வந்திருக்கு. என்ன இருக்கும்? நகையாயும் இருக்கலாம், கிட்ட. சரி, ஓகே. மிக்கிட்டே இருந்து வாங்குங்க, வாங்கி கெஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணலாம். சரியா? சரி, இது என்னவா இருக்கலாம் பாருங்க. மிக்கிட்டே இருந்து வாங்கி ஓப்பன் பண்ணக்கூடாது. என்னன்னு சொன்னா அப்புறம் தான் ஓப்பன் பண்ணலாம். மணிக்கூடாயும் இருக்கலாம், இல்லாட்டி மோதிரமாயும் இருக்கலாம். ஆனா ரெண்டுமே வேற இல்லை. சரியா? படமாயும் இருக்கலாம். சரி, ஓகே. திறந்து பாப்போம் என்ன வந்திருக்கேன். ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். காசு வந்திருக்கு. ஓகே, எவ்வளவு வந்திருக்கலாம்? 50,000. அதை விட கொஞ்சம் கூட வந்திருக்கு. 1,00,000. 1,00,000 விட கொஞ்சம் குறைவு. சரி, வெளியில் எடுங்க பாப்போம். உங்களுக்காக அதில் 51,000 ரூபாய் காசு வந்திருக்கு. சரியா? ஓகே, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளையும் அப்படியே பார்த்துருவோம். சரி, இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இது என்னவா இருக்கலாம்? காசு தான் வந்திருக்கு. சரி, எவ்வளோ வந்திருக்கு? 1,00,000. 1,00,000 ஒருவேளை கூடவும் வந்திருக்கலாம். கூட வந்தால் மிக்கி கொண்டு போயிடும். சரியா? சரி, ஓகே. மிக்கிட்ட இருந்து வாங்கி எவ்வளோ ஓப்பன் பண்ணி பாருங்க பாப்போம். கை நடங்குது, காதை காண.
ஓகே எவ்வளோ மாதிரி இருக்கு? நூறு உண்டு. சரி, உங்களுக்காக அதில் 1,00,000 வந்திருக்கு. சரியா, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். ம். ஓகே, இதுக்குள்ள எவ்வளோ வந்திருக்கு? 2 லட்சம். அதோட கூட வந்திருக்கு. இல்லை, கூட தான் வந்திருக்கு. அப்படி தெரியல. தெரியல. சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க பார்ப்போம் எவ்வளோ இருக்குமெண்டு. கெஸ்ஸிங்கில் சொல்லுங்க பாப்போம் எவ்வளோ வந்திருக்குமெண்டு. நான் சொல்கிறேன். 3, அதோட கூட வந்திருக்கு. 5, அதோட கொஞ்சம் குறைவாக வந்திருக்கு. 4, இல்லை, 3.5. 3 விட கூட. சரி, ஃபைனலாக நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? நான் 1.5 இல்லாட்டி 3.5. 3.5. சரி, இப்போ உங்களுக்காக அதில் 3.60 வந்திருக்கு. சரியா? 1000 மீறும். ஓகே, சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். ஓகே, இது பெரியவா தான் தந்திருப்பா. பெரியவா தான் தந்திருப்பான்னு எதிர்பார்க்குறீங்க. அவட பேர் பவி. 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 ஓகே, சரி, இப்போ இதுக்குள்ள எவ்வளோ வந்திருக்கு? இதுக்கு இப்போ 2 வந்திருக்குமா? இல்லையே, எப்படி சொல்கிறீங்க 2 வந்திருக்குமெண்டு? ஒரு வேளை கூடவும் வந்திருக்கலாமே, இல்லாட்டி குறைவாகவும் வந்திருக்கலாம். சாணு அனுப்பியிருப்பா 2 இல்லாட்டி. எதிர்பார்க்குறீங்க. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் அதுக்குள்ள எவ்வளோ வந்திருக்கேன்டி. ஓகே, எவ்வளோ மாதிரி இருக்கு? இது உண்டு. ஒன்று மாதிரி இருக்கா? சரி, அப்போ 1,00,000 மிக்கிட்ட கொடுப்போம் என்ன? சரி, உங்களுக்காக அதில் 2,00,000 வந்திருக்கு. சரியா? ஓகே, 2,00,000, 360. அதோட உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளையும் அப்படியே பார்த்துட்டு யார் என்னென்ன கிஃப்ட்டுகள்னு சொல்லியும் பார்த்துருவோம். சரியா? ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? சாரி வந்திருக்குமா? இல்லாட்டி வேறு ஏதாவது வந்திருக்கா? சாரி இல்லாட்டி கவுன் என்ன? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக சாரி வந்திருக்கு. சரியா? ஓகே, உங்களுக்காக வந்த லாஸ்ட் கிஃப்டையும் பார்த்துட்டு யாருன்னு சொல்லியும் பார்த்துடலாம். சரியா? ஓகே, இதுக்குள்ள என்ன கிஃப்ட் வந்திருக்கு? பெரிய கிஃப்டாக வந்திருக்கு. என்னவா இருக்கலாம்? இது ஃபோட்டோ ஃப்ரேம். ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கலாம். இப்படி வேறு எதுவும் வந்திருக்குமா? அதான் இருக்கும். சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, உங்களுக்காக 62 நம்பரில் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கு. யார் இருக்காங்க அதில்? இதில் மருமகள், மகன், மகளவ 2 பேர், பேரப்பிள்ளைகள், பெரிய மகள், மருமகன், பேரப்பிள்ளைகள் இல்லை 3. சரி, உங்களுக்காக யார் என்னென்ன கிஃப்ட்டுகள் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியா? உங்களுக்காக 60வது நம்பர் ஃபோட்டோ ஃப்ரேம், கேக் 51,000 ரூபா காசு, ஃபுட் பாஸ்கெட், ப்ரோட்டீன் பாஸ்கெட், ஃப்ளவர் பொக்கே, சாரி இதெல்லாம் அனுப்பினது வந்து உங்களோட மருமகன் மயூரன். அதோட உங்களுக்காக 3,60,000 ரூபா காசு அனுப்பினது வந்து பவி மகள் பிரான்ஸில் இருந்து. 2,00,000 காசு அனுப்பினது வந்து சிவாஜினி மகள் நோர்வேல இருந்து. அதோட உங்களுக்காக 1,00,000 காசு அனுப்பினது வந்து செல்வம் தம்பி சுவிஸில் இருந்து. சரியா? இவ்வளோ பேரும் சேர்ந்து தான் அனுப்பியிருக்காங்க. ஓகே, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களோட ஃபேமிலிக்கு? எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். சரி, உங்களோட 60வது பர்த்டேக்கு உங்களை சந்தோஷமாக பார்க்க ஆசைப்பட்டு அவங்க சார்பாக இவ்வளோ கிஃப்ட்டும் அனுப்பியிருக்காங்க. சரியா? உங்களை அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. அதனால தான் அவ்வளோ கிஃப்ட்டும் கணக்கு அனுப்பியிருக்காங்க. சரியா? ஓகே, உங்களோட ஃபேமிலி சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, வெல்கம்.